$9,000 மில்லியன் வந்து 10,000 மில்லியன் வந்து எல்லாம் செய்திட போகிறாங்க வந்திருக்கு. என்னடா ஒரு அரண்டா அரசியலுக்காக சொல்லல, ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் செய்ய ஒரு கண்டினியூ செய்ய பாரு. 3 மில்லியன் ஒதுக்கி ஒரு வருஷம் செய்யணும், அதுக்கு அடுத்த வருஷம் அதோட சம்பந்தப்படாத ஏதோ ஒரு ப்ரொஜெக்ட் வந்து செய்யணும். இனி அதுக்கு அடுத்த வருஷம் சொன்னா அப்ப அந்த 3 மில்லியன் போட்டதுலேயே பின்வசனம் இல்லை. இப்படி பின்வசனம் இல்லாத வேலையர் தயவு செய்து செய்யாது. சம்பந்தமாக நான் நினைக்கிறேன், நான் கடைசியா வந்த கூட்டத்தில் ஒரு எஸ்டிமேட் தயாரிக்கிறதுக்கு சொன்னாங்க. ஈரான்புரம் இருந்து ஒரு கட்டொண்டு கட்டுறதுக்கு ஒரு எஸ்டிமேட் தயாரிக்கிறதுக்கு சொன்னாங்க. அதுல நிலைமை இந்த மாதிரி வந்து தெரியாது. எப்படியோ எஸ்டிமேட் செய்தாலும் கட்ட கூட இல்லை, இவங்க கட்ட மாட்டாங்க. எஸ்டிமேட் எஸ்டிமேட் செய்ததாண்டு சொல்லலாம். ஏற்கனவே கேட்டது 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு தானே, அதுக்கு முடிக்காது. அதுல அடுத்த கட்டம் எஸ்டிமேட் வச்சாங்களா? ஃபுல்லா செய்யறதுக்கு எஸ்டிமேட் கேட்டாங்க. டிசிசி எலெக்ஷன் மீட்டிங் நீட்ஸ் இருக்கு. நான் மீட்டிங் பார்த்துட்டு வந்தேன். நான் அதுல இருக்கு, இது இல்ல 2000 லாஸ்ட் டைம் போட்டுங்க. அவங்களோட கிரவுண்டுக்கு பின் இருக்கு போட்டு ஸ்பீட் த ஜெப 3 மில்லியன் அப்படியே கிராமல புகழ் என்ன போடுறாங்க. போடுறது 450 எஸ்டிமேட் பண்ணி இதனால 385 கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சரி, 405 எஸ்டிமேட் பண்ணி மொத்தம் எத்தனை மீட்டர்? மொத்தம் 200 மீட்டருக்கு கிராமல வரைக்கும் இருக்கு. இந்தியால ஸ்பெல்டிங் வருது 1400 மீட்டர். அப்ப மொத்தம் அதை முடிக்கணும்னா எத்தனை மீட்டர் வரும்? ஓகே, 1400 இல்ல, அதான் நான் கேட்டேன் என்றால், நாங்கள் ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு ரிக்வெஸ்ட் பண்ணி ப்ரொபோசல் செய்ய சொல்லி அந்த ப்ரொஜெக்ட் இருக்கப்படி இப்போ இன்னொரு 200 மீட்டர் ரெண்டும் செய்ய தான் வேணும். நாங்கள் அதுக்கும் அலோகேஷன் நாங்கள் பார்க்க வேணும். இப்போ நாங்கள் என்னென்றால் இப்போ ஒரு ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு மீட்டிங் மீட்ஸில் டிசிஷன் எடுத்தது ஈரானுக்குள்ள இருந்தால் அந்த கட்டுறேன். அதில் 300 மீட்டர் 380 மீட்டர் கட்டியிருக்கீங்க. சாரி, 385 மீட்டர் கட்டிருக்கீங்க. சரி, மிச்ச 1100 மீட்டரோ 1600 மீட்டர் அது மொத்தமாக தான் பார்க்க வேண்டாம். இல்லாட்டி நாங்கள் 2025ஆம் ஆண்டு ஏற்கனவே இருக்கிற டிசிஷனை கைவிட்டு போட்டு திருப்பி புது டிசிஷன் எடுக்கிறது பொறுத்து இல்லை. அதான் நான் சொல்றேன். எப்படியும் உங்களுக்குள்ள வேற அதான் சொல்றேன். அப்ப அதை நீங்க பார்க்கக்குள்ள இந்த 800 மீட்டரை மட்டும் பார்க்காம மொத்த ஸ்ட்ரெச்சையும் பேருங்கன்றதான் எந்த ரிக்வெஸ்ட். என்னண்டா, இங்க இருந்து கட்டினாலும் சரி அங்கிருந்து கட்டினாலும் சரி 2 பக்கத்துக்கும் பிரியோசனம் இல்லாத கட்டா போயிடுது. அப்ப டிஎஸ் தயவு செய்து அதை நீங்க ப்ரொபோசல் போடக்குள்ள அப்படி போடுங்க. மற்றது இல்ல, அது யாரு ஃபண்ட்ஸ் தான் போட முடியும். அப்ப இந்த முறை டிசிபி வந்திருக்கா இல்ல? எங்க வேற தவிர வேற இல்லையா? 9,000 மில்லியன் வந்து 10,000 மில்லியன் வந்து எல்லாம் செய்திட போகிறாங்க வந்திருக்கு. இல்ல, தெரியாதபடியா கேக்குறேன்ப்பா. சரி, காசு வந்து வேறு நடந்தா சரியாப்பா. பிரஜாசக்தியோ தேசிய மக்கள் சக்தியோங்கிறது தேவையில்லை. இந்த டிவிஷனுக்கு அப்ப இந்த முறை டிசிபி இல்லையா? பிரஜாசக்தியில வந்ததுன்னு சொல்லிங்க. அதை விட வந்திருக்கு 45 மொத்தமே பிரஜாசக்தி மொத்தம் இந்த டிவிஷன் 19 மொத்தம் சார். ஒதுக்குன காசு வேண்டே தெரியும். 42 மில்லியன் மொத்தம். 42 மில்லியன். எத்தனை ஜிஎஸ்டி கூட 27 ஜிஎஸ்டிக்கு 42 மில்லியன். ஒன்னரை கிட்ட. என்னடா இப்ப நான் என்ன கேட்பேன்டா, ஏதாவது ஒரு கண்டினியூட்டி இருக்குதானே வேணும். அங்க டிசிவில 30 மில்லியன் போடுறோம், அப்புறம் 47 மில்லியன் வந்தா பிரஜாசக்திக்காரன் போடணும், அந்த சக்திக்கு வேணும் 111 சொல்றேன். எல்லாரும் எங்களுக்கு சொல்லுங்க பிரேக் டவுன். அதுதான் அப்படி சரி கொஞ்சம் பொருள் இப்பதான் சரி அது
ரோகிதஸ் முதல் இந்த 800 மீட்டர் முடிச்சுட்டு போகும் இல்ல இருக்கிற டைம் புதுசா தொடங்காம டைரக்ட் பிரஜாசக்தி நேஷனல் எடுத்து 42 மில்லியன் இல்ல எனக்கு இது மட்டும் தான் பேசுறேன் சாரி மொத்தமா வந்ததுல நான் ரெண்டு கேள்வி என்னண்டா 30 மில்லியன் ஏற்கனவே டிசிபில வந்தது போட்டு நாங்க செய்திருக்கோம் 3 மில்லியன் 3 மில்லியன் அவ்வளவுதானே சரியா இன்னும் எவ்வளவு தேவை இல்ல அதுக்கு முடிக்கிறதுக்காக எவ்வளவு எவ்வளவு தேவைப்படும் 380 3 மில்லியன் எப்படி கட்டணும் 385 மீட்டர் எப்படி 3 மில்லியன் கட்டணும் ஏன் அறவியல் சரணாலயம் வந்து அது என்வாயன்மெண்ட் அது சபைக்கு சொந்தமானது இல்லை சரணாலயம் நீங்க எல்லாரையும் வளர்ச்சிக்கிற ஆசிரியர் தினத்துல ஜெயிக்கிறேன் பாக்கணும் அது அவர் அப்படிதான் கேட்பேன் என்னண்டா நான் என்ன கேட்கிறேன்டா அது என்வாயன்மெண்டல் இஷ்யூ ஆகுது மண்ணெடுக்கல அது சபை இஷ்யூ இல்ல அது என்வாயன்மெண்டல் இஷ்யூ என்வாயன்மெண்டல் நாங்க ஒரு என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஒன்று செய்யுது அதுல என்வாயன்மெண்டல் பாதிப்பு அதுல எடுக்கலாம் தானே அந்த மண் அப்ப அப்படி என்னடா நாங்க இந்த கூட்டங்களை நடத்துறது அங்கெல்லாம் இங்கே எடுக்கலாம் மண் தேவை பக்கத்துல இருந்து காவிரியுடையோ அதோட இதெல்லாம் மண் தேவை சபைக்கு இங்கே கழித்தால் மண்ணே என்னடா இது என்ன முக்கியமான பிரச்சனை நாம என்னடா இதோட காய்ச்சி முடிவு கொண்டு வருவோம் சொல்லுங்க கட்டியாகும்னா ரோமன் மண்ணங்க அநேகமானது வயலா இருக்குது லேண்ட் ஓனர்ஷிப் கொடுக்குறாங்க அடுத்தது ஆட்டுக்குள்ள இயலாது இந்த மாதிரி அறிக்கப்படுது அதனால மண்ணாங்க சாத்தியமே இல்லை நாங்க சரி அப்படின்னா இப்ப மண் எடுக்கிறது இங்க இருக்கு கொப்படிச்சோலையில இருந்து தான் நாங்க மண்ணை கழி இருக்கிறாங்க யாரும் ஜிஎஸ்எம்பி வந்திருக்கீங்களா இங்க ஜிஎஸ்எம்பி ஆக்கள் யாரும் வரலையா ஏன் ஜிஎஸ்எம்பி ஆக்கள் கூப்பிட்டு இந்த பிரச்சனை இல்ல அப்படியே லொகேஷன் இருக்கா என்னடா இது பொதுவான வேலை தானே எம்பி மேல மச்சான் மேலே மண் இருக்கிறாங்க பொதுவான வேலைக்கு மண் எடுக்கிறது பிரச்சனை இல்லானே இருக்கீங்களா எதுவும் லொகேஷன் இருக்கா களிமண் கொடுக்க உங்களுக்கு கூப்பிட்டு தெரியும் அவ்வளவுதான் குளத்தேல புலன் இல்லையா உங்களுக்கு அமைப்புல கலைத்துல எடுக்கிறதா இல்லையான்னு தானே அன்னைக்கு நீங்க எவ்வளவு நாள் இருந்து வந்து 5 வருஷத்துல எப்படி தெரியாம இருக்கிறது இல்ல நாங்க மண் எடுக்கிறத கேட்க இல்ல இங்க இருக்கிற குளங்கள் எங்க இருக்கு வேற அதுல எடுக்கலாமா இல்ல அதையும் புனரட்சமாக போயிருந்தானே தோண்டினா மண்ணை தோண குளம் நல்லா இருந்தாரு சரி அப்படியே டிஎஸ் என்ன எங்களோட ரிக்வெஸ்ட் உண்டு இந்த சேர்மன் அனுமதி கிடைத்தால் நாங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கலாம் எங்களுக்கு ஒரு கமிட்டி ஒன்று இது சம்பந்தமாக டிஎஸ் ஒரு ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று தாங்க இந்த டிவிஷன்ல மண் எடுக்கலாமா இல்லையா அப்படி இல்லையா இதுக்கு அயல் டிவிஷன்ல எங்க மண் எடுக்கலாம் அப்படி என்றால் அயல் டிவிஷன்ல அக்ரிமெண்ட் தயாரிச்சு நாங்கள் இவரோட நம்மள பேசி ஜெகநாத்தையும் கயாச்சு நாங்க டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்டா போட்டு ஜிஎஸ்எம்பியும் கயாச்சு இவங்களுக்கு மண் எடுத்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தானே அப்ப நாங்க எப்பயாவது காசு நிறைய ப்ரொஜெக்ட் செய்வோம் மண் இருக்கிற லொகேஷனாவது பார்த்து இருக்கலாம் தானே அப்புறம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க என்ன அந்த 3 மில்லியன் செய்யலாம்டா இப்ப எவ்வளவு தேவைப்படுது 30 மில்லியன் நம்ம மண் எடுத்தா நாங்க மண் கிட்ட இருந்தா நாங்க 7500 ரூபாய்க்கு மீன் கொடுத்துருக்காங்க இப்ப 18000 ரூபாய் வேலை நாங்க கொப்படிச்சோலைக்கு மண் கொடுக்குறாங்க இல்ல அப்படின்னா அது ஒரு ரிப்போர்ட் ஒன்று பொதுவான வேலை இது மண் வரும் எங்களை வீட்டை கொண்டு போறதுக்கு இல்லை ஒரு ரிப்போர்ட் ஒன்றுடுங்க இந்த பிரஜாசக்தியில இதுலயும் வந்த காசு ரிப்போர்ட்டை டைவர்ட் பண்ணிட்டு என்னடா இருக்கா நான் இது அரசியலுக்காக சொல்லல ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் செய்ய ஒரு கண்டினியூ செய்ய பாருங்க
ஏண்டா 30 மில்லியன் 3 மில்லியன் ஒதுக்கி ஒரு வருஷம் செய்யணும், அதுக்கு அடுத்த வருஷம் அதோட சம்பந்தப்படாத ஏதோ ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யணும். இனி அதுக்கு அடுத்த வருஷம் சொன்னா அப்ப அந்த 3 மில்லியன் போட்டதுலேயே பிரியோசனம் இல்லை. அப்ப இப்படி பிரியோசனம் இல்லாத வேலையை தயவு செய்து செய்யாது. உங்களுக்கு சொல்லல உரிய ஆக்களுக்கு சரி.